My dear masters, my dear friends, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இன்னொரு ஸ்லோகம் பகவத்கீதாவில் 2வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானுபூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானுபூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்மாவும் உடலும் ரெண்டு இருக்கு. இதில் உடலுக்கு இன்னொரு வார்த்தை தேகம், ஆன்மாக்கு இன்னொரு வார்த்தை தேகி. உடலும் ஆன்மாவும் தேகமும் தேகியும் இவ ரெண்டு இருக்கு. இது ரெண்டுத்துல உடல் என்பது தற்காலிகமானது, ஆன்மாவின் நிழலானது. ஆன்மா என்பது நிரந்தரமானது, நிலையானது மற்றும் சனாதனமானது. ஆன்மாக்கு இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. யாரெல்லாம் இந்த ஆன்ம நிலையில இருப்பார்களோ இவருக்கு இந்த விஷயம் எல்லாமே அனுபவபூர்வகமாக தெரியும். நீங்க ஓஷோ புத்தகங்களை பார்த்திருந்தால் அதில் எழுதியிருப்பார், நெவர் பார்ன், நெவர் டைட், ஜஸ்ட் விசிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு இயர் போடுவாங்க, வெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு இயர் போடுவாங்க. அதாவது அந்த விதமான ஆன்ம நிலை என்பது அவருக்கு அனுபவம் ஆகியிருக்கும் அந்த யோகிக்கு. அதற்காக அவர் புத்தகத்தில் எழுதியிருப்பார், நெவர் பார்ன், நெவர் டைட், ஜஸ்ட் விசிட்டட் த பிளானட் அப்படின்னு சொல்லி. அதாவது பிறப்புக்கு முன்பும் ஆன்மா என்பது இருக்கு, பிறப்புக்கு அப்புறமும் இப்போ உடல்ல கூட ஆன்மா என்பது இருக்கு, இறப்புக்கு அப்புறம் உடல் இல்லாத நிலையிலையும் ஆன்மா என்பது இருக்கு. அதாவது ஆன்மா என்பது கடந்த காலத்திலையும் இருக்கு, நிகழ்காலத்திலையும் இருக்கு, எதிர்காலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சத்தியம். அதற்காக நாம் எல்லோரும் ஆன்ம ஸ்வரூபங்கள் என ஞாபகம் வச்சுக்கணும். நாம் எல்லோரும் யார் என்றால் நிரந்தரமானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் சனாதனமானவர்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது எல்லோரும் நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் அனைத்தும் ஞாபகத்துல இருக்கணும். ஆன்ம பார்வையில் நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்கள் அனைத்தும் நாம ஒரு ஆன்மா என்ற கோணத்திலேயே பார்க்கணும், பண்ணணும். அப்போதான் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் ஆன்ம அனுபவம் என்பது கிடைக்கும். உதாரணத்துக்கு டிவி பார்த்துட்டே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பரிமாறுறாங்க, எவ்வளோ பரிமாறுறாங்க, யார் பரிமாறுறாங்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் விழிப்புணர்வுக்கே இருக்காது. நம்முடைய மைண்டு டிவியில் இருக்கும், உடல் ஒரு மெக்கானிக்கலாக சாப்பிடும். அப்போ ஆன்மானுபவம் என்பது எங்கே கிடைக்கும்? நாம் ஒரு ஆன்மாக்கள், நிரந்தரமானவர்கள், நிலையானவர்கள், சனாதனமானவர்கள் என்ற விஷயம் நமக்கு ஞாபகம் இருந்தால் நமக்கு பரிமாறும் அந்த உடல் ஒரு பிரம்ம தத்துவம், அன்னம் பரபிரம்மம் என்ற விஷயம் நமக்கு விழிப்புணர்வுக்கு வரும். இல்லை என்றால் அது வராது. எப்பவுமே இந்த விழிப்புணர்வுல இருந்தால் வாழ்க்கை முழுவதும் செலிப்ரேஷனா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜஸ், நீங்க குழந்தையா, இளைஞர்களா, முதுமையார்களா அப்படின்ற விஷயம் தேவையே வராது. இந்த விஷயம் நாம் எல்லோரும் ஆன்ம சொரூபங்கள் என்ற விஷயம் அனுபவத்திற்கு வந்தால் அது வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு அற்புதமான அனுபவம், வர்ணிக்க முடியாது. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஃபீலிங். அனுபவிக்கணும், அவ்வளோதான். அந்த அனுபவம் வந்தால் எப்பவுமே ஆனந்தமா இருப்போம். எதுக்கு? நாம் எப்போதிலிருந்தோ இருக்கிறோம், இப்பவும் இருப்போம்.
அடுத்த பிறவி ஆகட்டும், கடந்த எதிர்காலத்துல ஆகட்டும், கண்டிப்பா இருப்போம். இங்க எதற்காக வந்திருக்கிறோம்? பௌதிக அனுபவங்களுக்காக வந்திருக்கிறோம் என்ற விஷயம், நாம ஒரு ஆன்மா என்ற விஷயம் முழுமையாக அனுபவத்தின் மூலம் தெரிந்தால் மட்டுமே இந்த செலிப்ரேஷன் என்பது வருது. உடலுக்கு தான் வயசாகும், ஆன்மாக்கு வயசு என்பது இருக்காது. இந்த விஷயம் தெரிந்தால் நாம் ஒரு கை, ஒரு காலு, கண்ணு, மூக்கு, காது, வாய் அப்படின்னு சொல்லி நம்ம பௌதிகமான ஐடென்டிட்டி என்பது இல்லாமல் ஒரு ஆன்ம ஸ்வரூபம் என்ற ஐடென்டிட்டியில இருந்தால் எப்பவுமே ஆனந்தமே ஆனந்தம். ஆல்ரெடி நிறைய வாட்டி இறப்பு என்பது அனுபவமாயிருக்கு, இன்னொரு வாட்டி அனுபவம் ஆக போகுது. தட் இஸ் கான்ஷியஸ் டெத். இந்த விதமாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஆனந்தமான வாழ்க்கை என்பது நமக்கு அனுபவத்திற்கு வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஒரு ஆன்மா என்ற விஷயம் நமக்கு புரிந்தால் அங்கிருந்துதான் உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆரம்பமே ஆகும். அப்போது வரைக்கும் சாதாரணமான வாழ்க்கை தான் நமக்கு. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனுபவங்கள் எல்லாமே பெறணும் என்றால் முதலாவது படி தியானம். தியானம் செய்தால் இந்த விதமான ஆன்மானுபவம், நாம் ஒரு ஆன்மா, உடலுக்குள் இருக்கும் ஆன்மாக்கள் அப்படின்ற விழிப்புணர்வு வருதா அப்படின்னா கண்டிப்பா வருது. எப்படி வருது? ஆன்மா என்ற அனுபவம் வரணும் அப்படின்னா இந்த உடல், கண்களை மூடி கால்கள் 2 கிராஸ் பண்ணி கைகளை 2 கோர்த்து சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் இந்த உடலுக்கும் ஆன்மாக்கும் நடுவுல மனம் என்பது இருக்கும். அந்த மனம் என்பது 0 ஆகணும். 0 ஆனால் இந்த பௌதீகமான மனசுக்கு ஆன்மா என்ற நிரந்தரமான பொருளுடைய அனுபவம் என்பது கிடைக்கும். அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் என்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக நாம் எல்லோரும் தினமும் தியானம், சுவாத்தியாயம் மற்றும் சத்சங்கம் என்பது செய்தால், கீதா விஞ்ஞானம் என்பது தினமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் படித்து அந்த விஷயத்தின் மீதே மனனம் செய்தால் நமக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே பெற முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.